தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் உங்கள் காரியமாய் வாய்க்கும்படியாக கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? பயப்படக்கூடாது. சந்தோஷமா இருங்க. மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இது என் தேவனுக்கு அற்ப காரியம்னு சொல்லி உங்க காரியத்தை ஆண்டவர்ட்ட சொல்லிட்டு, அவர் மேல் நம்பிக்கை வச்சு, அவர் மேல் சார்ந்து கொள்ளுங்க. அவரிடத்துல இருந்து ஒத்தாசை வரும்னு வேதம் சொன்னது போல, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். சகலத்தையும் புதுப்பிக்கிற கர்த்தர். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு, கர்த்தரை பின்பற்றுவது எப்படி? செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ரூத் 1 அதிகாரம் 16-17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் சக்தார் அதுக்கு சரியாக அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி அவள் அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டாள் அப்படிங்க. இதே போல் தான் நாமும் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். ஏன்னா எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உலகம் மாமிசம் பிசாசு நமக்கு எதிராகவே போராடிட்டே இருக்கும். ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறார். அதாவது அவனுக்கு பிசாசுக்கு முதல்ல ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள கனெக்ஷனை தான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். அதனால நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா வேதத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 100 வயசுல அவருக்கு குழந்தைய கொடுக்க முடியும்னா, உங்களுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா தருவார். விசுவாசத்து நடப்போம். கர்த்தர் கூட இருக்கிறாருங்க உணர்ந்து நடக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். கர்த்தரை பின்பற்றுவது எப்படி என்பது ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து திட்டமும் தெளிவுமாய் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ரூத்தின் சரித்திரத்தில் 4 அதிகாரம் தான் இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய ஆழமான ரகசியங்களை நமக்கு அடங்கிய புத்தகமாக இருக்கு. ரூத்து தன் மாமியாரையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் உத்தம இருதயத்தோடு பின்பற்றினபடியால் அவள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் அணிந்து அதை நீரூற்றாய் மாற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு ஒலிவ மரமானது நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டப்பட்டு மேன்மையான கனியை கொடுப்பது போல புறஜாதி பெண்ணாகிய ரூத்து தேவ ஜனங்களோடு இணைந்து புதிய சரித்திரம் படைத்தாள். புறஜாதியாராகிய நாமும் கூட கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புண்ணியத்தினாலே பிதாவோடும் உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரது வாக்கு தத்துவங்கள் சுதந்திர வழிகளை நாம் விளங்குகிறோம். வாசித்த இந்த வேத பகுதியில் ரூத்துடைய தீர்மானம் நம்முடைய ஊழியத்தை ஆச்சரியப்படுத்துகிறது அல்லவா? அவள் மோவாபிய பெண்மணி தான். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலின் சந்ததிக்கு தாயாக மாறினாள் என்று நாம் பார்க்கிறோம். அது பாருங்க, இஸ்ரவேல் வரட்டு ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கினார். அவருடைய சன்னதியில் தாவீது பிறந்தார். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதாவது முற்பிதாவாகி ஆபிரகாம் ஒரு நாள் தேவனுடைய அழைப்பை பெற்று கர்த்தரை பின்பற்றி கர்த்தர் காண்பித்த தேசத்திற்கு புறப்பட்டு போனார் என்று ஆதியாகமம் 12 அதிகாரம் 2 வசனம் சொல்லப்படுது. மோசே 40 வருட காலங்கள் எகிப்திலே பார்வனுடைய அரண்மனையை வளர்ந்தார். பார்வனுடைய குமாரத்தி மகன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் எகிப்தா அல்லது தேவ ஜனங்களோடு பாட அனுப்புவதன் எதை தெரிந்து கொண்டார் என்று தேவ ஜனங்களோட பாட அனுபவிக்க தெரிந்து கொண்டார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நிறைய பாடுகளில் கடந்து வரலாம். எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை இருக்குது, அப்படி தானே அநேகர் சொல்லி அழுகிறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதான், தகப்பன் எந்த மகனை நேசிக்கிறார், அவரை சிட்சிக்கிறார். கர்த்தர் நம்மளை சிட்சையின் மூலமாக அவர் பக்கம் இழுத்துக்கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தவே இந்த பாதையை உங்களுக்கு அனுமதிச்சுக்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. வேதம் அப்படித்தானே சொல்லுது, ஏற்ற காலத்தில் அறுப்படிக்கு நீங்கள் தளர்ந்து போகாது வந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதத்தில் கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு காலமும் ஆண்டவரை நம்பி வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அதனால் தேவன் நம்மோட இருக்கிறார்னு உணர்ந்து நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற பண்ணுவார். அநித்தியமான பாவ சொந்தங்களை அனுபவிப்பதை பார்க்கும் தேவனுடைய ஜனங்களோட துன்ப அனுபவத்தை தெரிந்து கொண்டார் என்று எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனத்தில் சொல்லப்படுறது. எலிசா தன் தகப்பனுடைய ஏரை ஓட்டி உழுது கொண்டிருந்த போது எலியாவின் சால்வை அவர் மேல் விழுந்தது. தகப்பனுடைய வயலை உழுவதா அல்லது தீர்க்கதரிசி எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதா 2 அவனிடத்தில் வைக்கும்போது அவர் என்ன தீர்மானத்தை எடுத்தார்? கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள என்ற தீர்மானத்தை எடுத்தார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரும் பாருங்க. இப்போ ஏதாவது ஒருக்காக நீங்கள் ரொம்ப ஒரு அற்புதம் நடக்கணும், இல்லை ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும், அந்த நோக்கி கூப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள உங்கள் திடீர்னு ஒரு எது சொல்லும், நீ ஏன் இப்படி செய்திடலாமே அப்படி செய்திடலாமே. அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் இருமனமாக இருக்காதீங்க, ஒரே மனம்.
ஆண்டவர் வந்து யோபு சொல்லுவார், அவர் ஒரே மனதா இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுவார். அதே மாதிரி தான் எந்த தீர்மானத்திலையும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளணும். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல ஆண்டவர். மனம் மாறும் மனுபுத்திரம் அல்ல. மனுஷன் வந்து மாறி மாறி பேசிட்டு இருப்பான். இதை செய்யுதுப்பா. இப்பெல்லாம் வந்து அரசியல்வாதிகளே பாருங்க, இப்போ சொன்ன வாக்கை கொடுத்த வாக்கை நிறைவேற்றலாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்காங்க. அவ்வளோ ஜனங்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க. நாம் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளும்போது அவர் அதில் நின்று நமக்கு அதிசயத்தை செய்வார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கொடுக்கப்படும் சொல்லலை, செய்யப்படும்ன்றாரு. செய்கிறது வேற, கொடுக்கறது வேற. அதனால யோசிச்சு பாருங்க. யோவான் 15:7 சொல்றாரு, அவர் உண்மை உள்ள தேவன். அதே மாதிரி எல்லா காரியத்திலும் பாரு, கர்த்தர் எலிசாவுடைய மன உறுதியும் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றியதையும் பார்த்தார். எலியாவின் மேலிருந்த ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா எலிசாவுக்கு கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் 19:19 சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து சிறுசைகளாம் அழைத்த போது அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் செல்ல தீர்மானித்தார்கள். வலைகளையும் படகுகளை விட்டுவிட்டு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி சென்றார்கள். தேவ பிள்ளைகள், நீங்கள் கூட தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் இதுதான். 2 நிலைமைகளால் குந்தி குந்து நடந்து கொண்டிருந்தது போதும். மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரத்தை உனக்கு தருவேன் என்று வெளிப்படுத்தல் 2:10 சொல்றார். முடிவு பரியந்தம் நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 24:13 சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியங்களிலும் இப்போ என்னெல்லாம் ஊழியத்து கழிக்கும்போது சூழ்நிலைகள் முழுவதும் எதிராக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அலை போட மாட்டேங்கிறாங்க. குடும்பத்தார் கூட முதல்ல ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி. குடும்பத்தை பாரு, அவர் என்ன சொல்கிறாரு அதை செய் அப்படின்னு ஒரே எல்லாரும் எனக்கு அகெயின்ஸ்டாக தான் சொன்னாங்க. அது நடந்துச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. தரிசனத்தை மட்டும் நம்ம இழந்தே போயிடக்கூடாது தெய்வ பிள்ளைய. அது முடிவிலே வரும். அது நிச்சயமாய் வரும். அதில் வந்து முதல்ல வந்து அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருன்ற அந்த வசனம் ஆபகுக்கில் 2:3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது தாமதிப்பதில்லை, அது முடிவு அது நிச்சயமாய் வரும். முடிவு வந்து எப்போவுமே இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்து நீங்கள் முடிவை எழுதாதீங்க. ஆண்டோடைய முடிவு நன்மையாக இருக்கும். அதுதானே யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணிட. என்றைக்குமே தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் தீமை செய்யவே மாட்டாருங்க. அதை மனசில் உறுதியாக எடுத்துருங்க. அப்படின்னா நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க உங்களால் முடியும். ரூத்தின் சரித்திரத்தை வாசிக்கும் நீங்கள் எப்படி கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்ற ஆழமான ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம். ரூத்தின் தீர்மானங்களும் பிரதிஷ்டைகளும் கர்த்தரை பின்பற்றுகிறது உள்ள உறுதியும் உங்கள் உள்ளத்தை ஏவி எழுப்பட்டு அந்த ரூத்தினுடைய தீர்மானத்தை குறித்து அன்றைக்கு கர்த்தர் பேச போறார். முதல்ல பார்க்கும்போது கர்த்தரை பின்பற்றுவதில் உறுதி முதல் பகுதி. அதில் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். 1:16 ரூத் வந்து அவங்க மாமியார் பார்த்து சொல்ற வார்த்தை இதே தான். நீங்களும் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ளணும். கல்வாரி அன்பை கண்டு கல்வாரின் தியாகத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை ருசித்து விட்டு எப்படி பின்வாங்க முடியும்? உலகத்தின் கவர்ச்சிகள் ஒருபோதும் பின்னோக்கி இழுக்க முடியாது. சாத்தான் மாம்ச இச்சைகளும் பாவத்திலும் எவ்வளவுதான் இழுத்தாலும் கல்வாரி அன்பை விட்டு பின்னோக்கி பார்க்கவே கூடாது. ஊழிய எழும்பின புதுசில் எல்லாரும் சொல்லாங்க, 6 மாதம் நடத்துவாங்களோ ஒரு பெண்ணு நடத்த முடியுமா முடியாதா இப்படியெல்லாம் பேசுனாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுனாதான் உன்னை கைவிடுவேன். நான் உன் கூட இருக்கேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடும். அழைத்த தேவன் உண்மை உள்ளவருங்க. தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். அவர் கூட இருந்து நம்மளை நடத்துறார். அதனால் நீங்கள் நினைக்கலாம், எத்தனை ஊழியம் என்பது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப அப்போல்லாம் நடத்துகிறாங்களா, ஆஹோ ஓஹோ பாடு ஆடல்னு அப்படிலாம் இல்லை. நாங்களாம் உடைக்கப்படுதலின் மேன்மை தாங்க ஊழியம். ஆரஞ்சு பழத்தை எப்படி பிழிஞ்சிருவா அதே போல் தான் கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் அப்படியே பிழிஞ்சு தான் பாடுகள் தான் ஊழியம். அதை தான் வேதம் சொல்கிறது, நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அதிகமாக இருக்கும், நின்று அவனை கர்த்தர் நம்ம பிரச்சனை நிற்கிறாருங்க, விடுவிக்காமல் இருப்பாரா? உலக தகப்பனே வந்து ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து உதவி செய்யும்போது நம்முடைய தெய்வன் உன்னத தகப்பன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்மளை எப்படி கைவிடுவார்? கைவிடவே மாட்டார். விசுவாசிங்க. அதுதான் அதனுடைய முகங்கள் கானானை நோக்கி இருந்தாலும் அவருடைய உள்ளமோ எகிப்தை நோக்கியே இருக்கிறது. லோத்தின் குடும்பத்தாரை தேவதன் சோதமை விட்டு வெளியே கொண்டு வந்தாலும் ரோத்தின் மனைவியினுடைய உள்ளமோ சோதமிலே இருந்து திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறிப்பார். இன்றைக்கு கூட அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் எகிப்தை உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டே சமைக்கிட்டே தானே இருக்கிறீங்க. முன்ன கதையை பேசி நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், நாங்கள் அப்படி இதாக இருந்தோம், எனக்கு இப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி நெருக்க வரும் தெரியாது, இப்படி சோதனை வரும் தெரியாது, இப்படிலாம் புலம்பி அப்போது நல்லா இருந்தோம்னு சொல்கிறீங்க. எகிப்தை பற்றி திரும்பி எகிப்தில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. எகிப்துன்னு எனக்கு கிறிஸ்துவுக்கு முன்னு நீங்கள் இருந்த வாழ்க்கை இல்லைங்க தேவ பிள்ளைகள். கிறிஸ்துவ உங்களோட கூட இருக்கும்போது எல்லாத்தையும் மாற்ற அவரால் முடியும். ஆனால் பாருங்கள், இதை அது பார்க்கும்போது நீங்கள் விட்டு வந்த பாவங்களையும் விக்கிரகங்களையும் அதாவது பிரஜாதி மார்க்கத்தை ஒருபோதும் திரும்பி பார்க்கவே கூடாது.
இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எத்தனை பேர் சினிமா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. உன் பழைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு அதெல்லாம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது. அதுல வேற சில பேர் டயலாக் சொல்லுவாங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்தேன்னா இப்போ உங்ககிட்ட நடக்கிறதே வேற அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் சாத்தானுடைய பேச்சு. முதல்ல வாயை காத்துக்கொள்ளணுங்க, சிந்தையை காத்துக்கொள்ளணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நீங்க கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் நீங்க பாவ வாழ்க்கையில் இருந்தீங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு பின் இப்ப கர்த்தர் உங்களை உலகத்தை விட்டு வேறு பிரித்தப்பட்டு பரிசுத்தவான் பட்டியலில் உங்களை வச்சு வழி நடத்துகிறார். ஆனா அவருக்கு பிரியமானதை பேசணும், அவருக்கு பிரியமானதை சிந்திக்கணும், அவருக்கு பிரியமான இருதயத்துல வசனம் என்ன சொல்ல அதன்படி வாழ கற்றுக்கொள்ளணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் பண்ணினார் யோசுவா. யோசுவா 24:15. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றது நிமித்தம் ஒருவேளை பாடுகளும் உபத்திரங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். ஊர் கட்டுப்பாடு என்று வைத்து உங்கள் கிராமமே உங்களை புறக்கணிக்கும் கலங்காதிருங்கள். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. ரூத் எந்த சூழ்நிலையில் நகோமியை பின்பற்றி தீர்மானித்தால் சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலைமை! ஒண்ணுமே முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, புருஷனே இறந்து போயிட்டாரு, வாழவே வழி இல்லை, வாழ்வோமா சாவமா எப்படியெல்லாம் புலம்பி இருப்பீங்க. ஆனா பாருங்க, ரூத் இவ்வளவுக்கும் அவ மோவாபிய ஸ்திரீ. மாமியார் எப்படி மாமியாரை பிடித்து கொண்டான்னு பார்க்கும்போது பாருங்க, சூழ்நிலையெல்லாம் மாற்றமா இருக்கு. மாமியாரை வச்சு ஒன்றும் நடக்காதுன்னு அந்த சூழ்நிலை. ஆனா அவ விடவே இல்லை. கத்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையை அவளுக்கு கத்தர் மாற்றி கொடுத்தார். ரூத் பாருங்க, அந்த நகோமி கணவனை இழந்து வயதான நிலைமையில இருண்ட எதிர்காலத்தோடு இருந்தாள். இனி ஒரு பிள்ளை பெற்று ரூத்துக்கு அவளால் கொடுக்க முடியாது. இஸ்ரவேல் தேசத்திலும் அவள் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறந்தவள் அல்ல. அப்படி இருந்திருந்தனால் பிழைப்பு பஞ்ச நேரத்தில் மோவாபிய தேசத்திற்கு அவள் போய் இருந்திருக்க மாட்டாளா? ரூத்துக்கு இஸ்ரவேல் தேசத்தை பற்றியோ யூத மக்களை பற்றியோ ஒன்றும் தெரியாது. பிரஜாதி பெண்ணை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா ஒன்றும் தெரியாது. அவர்கள் இளம் விதவையாக இருந்தபடியா என்ன நிந்தைகளையும் அவமானங்கள் சகிக்க வேண்டும் என்பதும் அவளுக்கு தெரியாது. ஆனாலும் அவள் தன் தீர்மானத்தில் உறுதியாய் நின்றாள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் தேவை. கர்த்தரை பின்பற்றுவதில் ஒருபோது இருமனம் உள்ளவளாய் காணப்படவே கூடாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று யாக்கோபு 1:8 சொல்லப்படுது. அதுதான் ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறபடினார் பூர்ண சமாதானத்துடன் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அதை விசுவாசிங்க. இரண்டாவது பார்க்கும்பொழுது, அவர் போகும் இடம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ரூத் 1:16 நகோமி போகிற இடம் எது தெரியுமா? அதுதான் பெத்லெகேம் என்ற சிறிய ஊர். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சஞ்சரித்த இடம் அதுதான். தாவீதின் ஊரும் கிறிஸ்து பிறந்த இடமும் அதுதான். எப்படி அன்றைக்கு கிழக்கில் இருந்து சாஸ்திரிய நட்சத்திர வழிகாட்டி, அதுபோல ரூத்துக்கு வழிகாட்டியான நகோமி அழைத்து சென்றாள் என்று பார்க்க. இன்றைக்கு கிறிஸ்தவன் நம்மை பரம எருசலேமுக்கு நேர வழிநடத்தி பரலோக ராஜ்யத்திற்கு சீயோன் மலைக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். மறந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் நம்மளை வழி நடத்துறார். நாம் பின்பற்றும்படியான அடிச்சொடுகளை இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கிறார் என்று 1 பேதுரு 2:21 சொல்லப்படுறது. அன்றைக்கு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அவர் செல்கிற இடத்திற்கு தானும் செல்லும்படி அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் தீர்மானித்தான். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய கூட பிரதலை இருப்பாய் என்று லூக்கா 23:43 சொல்றார். அப்போஸ்தலர் பவுல் ஒரு நாள் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். மார்க்க பக்தி வைராக்கியத்தை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் செல்வதை தீர்மானித்தார். அப்படியே ஊழியம் செய்து சபைகளை ஏற்படுத்தினார். பிலிப்பியருக்கு எழுதும்போது, சகோதரர் நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டு நடக்கிறார்கள், அது மாதிரி மாதிரியாய் நோக்குங்கள் என்று பிலிப்பியர் 3:17 சொல்றார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனா உலகத்தை விடணும். அநேகருடைய வாழ்க்கையில உலகத்தை விட முடியல, சிற்றின் மகத்தை விட முடியல. சினிமா சீரியலை பார்த்துக்கிட்டு நேரத்தை கழிச்சிட்டு நேரத்தை எல்லாம் பிசாசுக்கு பிரியமா நடந்துக்கிட்டு அப்படி ஓடிட்டு இருக்காங்க. அதல்ல, ஆண்டவர் நம்மளை வேறு பிரிச்சுட்டாரு. நம்ம அவனுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அன்பின் ராஜ்யத்துக்குள்ள உள்ள வந்தாச்சு. இப்ப நம்மளை ஆண்டவை செய்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள், அதைத்தான் சொல்லணும். நீங்க லகுவா வசனம் நடக்க முடியுமா? நடக்க முடியுங்க. இனி வருகிற காலங்கள்ல கிருபை இல்லாம வாழவே முடியாது. ஆண்டவர் இல்லாம துணை இல்லாம நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது.
இப்பவே எத்தனை சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்கு அனுகூலமான துணைமானவராக இருக்கணும். மறந்து போக இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவீர்களானா ஒரு நாள் சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானோட கூட பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களை நிற்பீர்கள். உலகம் இவர்களை குறித்து சாட்சி கொடுத்து ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவரே கற்புள்ளவர் உள்ளவர்கள் இவர்களை ஆட்டுக்குட்டியான எங்கே போனால் அவரை பின்பற்றி இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியாருக்கு முதற் பலனாய் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று வெளிப்படுத்தல் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது நாம் பார்க்கும்போது தங்கும் இடம். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். ரூத்து 1:16 சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மேகஸ்தம்பங்களும் அக்னிஸ்தங்களும் எங்கே தங்குமோ அங்கே தங்கினார்கள். அப்படி தங்கியதால் அவர்களுக்கு கள்ளர்களை குறித்தோ விஷப்பூச்சிகளை குறித்தோ காட்டு மிருகங்களை குறித்தோ பயம் இல்லை. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரு. இரவும் பகலும் மேகஸ்தம் அவர்களை பாதுகாத்தது. தேவ சித்தத்தின்படி அவர்கள் சென்றபடியால் காலைதோறும் மன்னா பொழிந்தது, கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று பார்க்கிறோம். தாவீது ராஜா சொல்கிற ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதுதான் இன்றைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஆண்டவர் தேடுறதுக்கும் எவ்வளவு சங்கடப்படுறீங்க. கர்த்தரை தேடுறவருடைய இருதயம் வாழும், கர்த்தரை தேடுற இருதயம் மகிழும். ஒரு போராட்டம் ஒரு வேதனைன்னு உடனே தேடுறீங்க. ஆனா எப்பவும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துற உங்க வாழ்க்கை படகுல இயேசு ஏறி உட்கார்ந்து போதகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஆண்டவரே என் வாழ்க்கை படகுல என் வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவர் அங்க இருக்கிறார் நினைச்சு நீங்க நடந்தீங்கன்னா முதல்ல நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. ரெண்டாவது பிசாசு பக்கமே வர மாட்டான். நீங்க தெரிந்து கொள்ளணும். அதுதான், அவ்வளவுதான். எல்லாத்திற்கும் ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணி தன் ஜீவன் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன் என்று சங்கீதம் 27:4 சொல்றார். ஆபிரகாம் எங்கே தங்கினாரோ அங்கே தங்க லோத்து பிரியப்படவில்லை. லோத்தின் கண்கள் எல்லாம் நீர் வளங்களையும் நிலவளங்களையும் நோக்கி பார்த்தன. சோதமிலே கூடாரம் போட்டதினால் எத்தனை இழப்புகள், எத்தனை வேதனைகள். உலக கவர்ச்சிகள் உங்கள் தேவனை விட்டும் தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தை விட்டு பிரித்து விட வேண்டாம். கர்த்தரோடு தங்கியிருக்கிற தீர்மானியங்கள். வனாந்திரத்திலே மோசே ஜெபித்தது போல நீங்களும் தேவனே உம்முடைய சமூகம் எங்களை கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்ட பாகாதரும் என்று யாத்ரா 33:15 மோசே சொன்னது போல நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவரை இன்றைக்கு நீர் எங்களோட வரணும். நீங்க வந்தாதான் அந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வந்தாதான் நான் சமாதானமா இருக்க முடியும். நீங்க கூட இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துங்கப்பான்னு சொல்லி உங்களையும் உங்க குடும்பத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. சத்ரு உட்புகளும் குடியோடுதலும் இராது என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்து தங்குற இடம் இது. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லை. பகலெல்லாம் மனதுருக்கத்தோடு கிராமமாக பட்டணமாக நடந்து சென்றார். இரவெல்லாம் மலை மேல் ஏறி ஜெபித்தார். பாருங்க, நைட்டெல்லாம் ஜெபிக்கிறாரு. மறுநாள்லாம் ஆண்டவர் நடந்தே தான் எல்லா இடங்களும் போனார். இன்னைக்கு எவ்வளவு வசதியை செய்து கொடுத்துருக்காரு நமக்கு. ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வாங்கினா வரமாட்டீங்க. ஃபாஸ்டிங் எடுங்கன்னா ஃபாஸ்டிங் எடுக்கிறது எதுக்குங்க? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஒழிய உங்களை விட்டு புறப்பட்டு போகாது. முதல்ல உங்களை செபிக்க விடாது போராடுகிற சத்துருவை விரட்டணும்னா நீங்க வாரத்துல ஒரு நாள் ஒரு பொழுது எடுங்க. உபவாச ஜெபத்துக்கு பிசாசு நடுங்குமா, ஓடி போயிடுவான். ஆனா எடுக்க விடாதபடி உங்க மாம்சம் தடுக்குது. அதுக்கு இடம் கொடுத்துட்டு ஐயோ முடியலையே, அது நடக்கலையே, அது கிடைக்கலையேன்னு புலம்புறீங்க. செய்யுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடங்க. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் செய்வார். இந்த பூமியில் நானும் நீங்களும் அந்நியரும் பரவசமாய் கடந்து வருகிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு சொன்னார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். யோவான் 14:2-3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோங்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கூடும். எபிரேயர் 12:1. எப்படி ஓடுறீங்க? எப்போ பாரு துக்கத்தையும் வேதனையும் சோதனையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சுமந்துக்கிட்டு வாழை பிடிக்கல, வாழை வழி தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளி இருப்பா, ஆண்டவர் மேல தள்ளிருங்க. நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளி விட்டு விசுவாசத்தோங்கிறவர் ஆண்டவர் தானே, முடிக்கிறவன் அவர் தானே. அதை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி தீர்மானிங்க. அப்பொழுது தைரியமாக தாவீது கூட சேர்ந்து முழக்கமிடலாம், என் ஜீவனுள்ள நாளால் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதம் 23:6 சொன்னது போல சொல்லலாம். நான்காவது பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்கள். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்கின்றார். ரூத்து 1:16. மோவாபிய பெண்ணாகிய ரூத்து தன்னுடைய ஜாதி ஜனத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ள
தீர்மானித்தாள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ மோவாபிய ஜனங்களை அருவருத்து மோவாபியர் 10 தலைமுறையாலும் கர்த்தருடைய சபைக்குள் வரக்கூடாது என்று பிரமாணம். இஸ்ரவேல் பிரஜாதியை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. தன்னை வெறுத்து தாழ்வாக எண்ணக்கூடிய மேட்டுமையான ஒரு ஜனத்தை அவர் ரூத்து உள்ளன்போடு நேசித்து அன்பு செலுத்த தீர்மானித்தாள். தன்னுடைய தேசத்தின் பண்டிகைகள், தன்னுடைய தெய்வங்கள், பழக்கவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவ ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்ப. எவ்வளோ சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்றீங்க. பாருங்க, வேதனையான சோதனையான நேரம், விடுவிக்க யாருமே இல்லை, சூழ்நிலை எல்லாம் எழுத்து நிற்குது. ஆனாலும் பாருங்க, அந்த ரூத்து தன்னை தாழ்த்தணுங்க. இன்றைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய சுவாபம் என்னன்னா தாழ்மை தான். தாழ்வு மனப்பான்மை இல்லை, தாழ்மை. ஆண்டவர் தன்னைத்தான் தாழ்த்தி மரண பிறகு தான் தன்னை தாழ்த்திருந்தாலும் நம்ம தாழ்த்தி ஆண்டவற்றை ஒப்படைக்கணும். ஆண்டவரே, எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா, என்னை ஆசீர்வதிக்க என்னை உருவாக்கினவர் நீர் தான், என்னை அழைத்தவர் நீர் தான், நீ தெரிந்து கொண்டு இருந்தனால உங்களுடைய சித்தத்துக்கு நீ அர்ப்பணிக்கிறேன்ப்பான்ட்டு அவர்கிட்ட உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் மேலே சாய்ந்து கொள்ளுங்க. விசுவாசிங்க, செய்வார் கர்த்தர். உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமார் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. 1 யோவான் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம், நன்மையும் எத்தனை இன்பமான சங்கீதம் 133:1. கர்த்தருடைய ஜனம் பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை அவருக்கென்று பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நீங்கள் கர்த்தரையும் அவருடைய ஜனத்தையும் பின்பற்றுகிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தோடு காத்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார். இன்றைய உபாகம் 7:6 நீங்களோ உங்களை அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கு. 1 பேதுரு 2:9. எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இந்த வசனம். நான் ஏழை, நான் கோழை, நான் பாலைன்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க. இது சொல்றாரு ஆண்டவர். அப்பா, நீ பரிசுத்த ஜனம், எனக்கு சொந்தமான ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எவ்வளோ அருமையாக சொல்றாரு. அவர் புண்ணியங்களை அறிவிக்க நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் செய்யணும். சரிங்களா? கர்த்தர் உங்களை தம் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். எபிரேயர் 8:10 தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின்மே இருப்பதாக சங்கீதம் 3:8 சொல்றாரு. பிரஜாதியான ரூத்து ரகோமியை பின்பற்றின நிமித்தம் தேவனுடைய ஜனங்களோடு இணைக்கப்பட்டாள். இனி அவள் மோவாபு ஸ்திரீ அல்ல, கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வரும் மேன்மையான சந்ததியான தாய் என்று வேதம் சொல்கிறது. எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருக்கிற நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் 10:35 சொல்றார். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத்து 1ஆம் அதிகாரம் இதுதான் மெயின். அதாவது இதுதான் ஹைலைட். அவ எல்லாம் வாஞ்சானா எல்லாம் சொன்னதை விட உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா, அதில் தான் அவன் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்றான். நீங்களும் அப்படித்தான் பிடித்து கொள்ளணும். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் கூட இருக்கிறார். சீயோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு, எஸ்ரேம் குமாரத்தையே மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றினார், உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேல் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். அருமையான வேத வசனங்கள் நம்ம குறித்து எழுதி வச்சிருக்கு. அதை நீங்க சொல்லணும். சொல்ல விடாதபடிதான் பிசாசு போராடிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னு அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்றாரு? எம்மட்டும் காத்தார் அல்லவா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். உங்களுக்கு அற்புதத்துக்கு எதிர்பார்த்து நிற்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கடந்து வந்த பாதைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. எப்படியே காத்தீரப்பா, எப்படி கொண்டு வந்தீரப்பா, எத்தனை போராட்டங்கள் வந்தது, எத்தனை இறுக்கங்கள் வந்து எங்களை கைவிடாமல் காத்தீரே, கண்மணி போல் காத்தீரே, உமக்கு நன்றியப்பா. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடங்கள், இரவும் பகலும் எங்களை பாதுகாத்து வருகிறே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஜெப விண்ணப்பத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீங்களோ கர்த்தரிடத்துல, அதுக்கு இந்த பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜெபத்தை நீங்க கேட்டு எனக்கு விடுதலை தந்துட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில நான் அப்படிதான் செய்தேங்க. 3 அதாவது எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாத போது கடைசியாக டாக்டர் கூட சொன்னார், உனக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்றார். நான் அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரை அன்னைக்கு 14ஆம் தேதி நாள்லேருந்து அங்கே ஒரு டாக்டர் போவோம், அவர் வரக்கூடாதுன்றார். அந்த மாதம் நான் வயிற்றில் கை வச்சு சொன்னேன், எசப்பா நீர் என் பரிகாரியான கர்த்தர், நீர் கர்ப்பத்தின் கனியை தரும் தேவன், நீர் எனக்கு தந்துட்டீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தண்டிப்பு அப்படி 15 நாளும் சொல்லிக்கிட்டே இருந்து அந்த மாசத்துல நான் கன்சீவ் ஆயிட்டேங்க. அதுதான் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை, அவர் மேல் உள்ள விசுவாசம். அவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா ஒரு நாள் விலகி போக மாட்டார், அதுல நின்று செஞ்சிருவார்.
அவரை போய் சந்தேகப்படுறீங்க, அவருடைய வார்த்தையை சந்தேகப்படுறீங்க. இந்த உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு எதிரியான ஆட்கள். அவங்க சொல்றதை ஏற்றுக்கட்டும். ஆமா, அப்படி இல்லை, பிசாசோட போய் ஐக்கியத்தை வச்சுக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் மண்டையில ஏத்துக்கிட்டு இந்த பக்கம் வசனம் என்ன சொல்லுது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உலகம், மாமிசம், பிசாசு சொல்ற வார்த்தை கீழே எடுத்துட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஆண்டுடைய வார்த்தையை தூக்கி சேவ் பண்ணிக்கிட்டு அதையே உங்க இருதயத்துல விசுவாசித்து உங்க சிந்தையில வச்சு உங்க நாவுனால அறிக்கைப்படும். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லி, உங்களுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாம இருக்குது, இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்றவங்ககிட்ட நீங்க என்ன சொல்லணும்? எனக்கு கர்த்தர் குழந்தையை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் இப்ப வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், என்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? எனக்கு காத்திருங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க அந்த இடத்துல சொல்லிட்டு உலகத்தார போல ஆமா ஆண்டவரும் சொல்றாரு, ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே கிடைக்கல, இப்படி அவங்களுக்கு ஒத்து ஊதாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மீது நின்று கொண்டு கூப்பிடுங்க, அவர் நிச்சயமா உதவி செய்வாங்க. நகோமியை பின்பற்ற தீர்மானித்த ரூத்து தன்னுடைய தேசத்தை விட்டாள், தன் ஜனத்தை விட்டாள், தன் பழக்க வழக்கங்கள்னால கல்யாணத்தை, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி ரொம்ப சினிமா பைத்தியமா இருது. ஆண்டவர் அன்பு வந்த வந்த பிறகு இந்த உலகம் நம்மளை நம்ம வேண்டான்னு தள்ளுவோம். உலகம் நமக்கு வந்து குப்பையா தெரியுங்க. அது தெரிஞ்சாதான் நீ உண்மையா நேசிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க அர்த்தம். ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லுது, பரிசுத்தாவின் கூடத்தில் உண்பது தேவ அன்பு உங்களுக்கு இருதயத்தில் ஊற்றப்படும். இன்றைக்கு தேவ அன்பு உங்க இருதயத்தில் இருக்குதா? ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து நீங்க நன்றி செலுத்துறீங்களா? கொடுத்த ஜெப விண்ணப்பத்திற்காக இன்னையிலிருந்து ஸ்தோத்திரீங்க. என் ஜெபத்தை நீர் கேட்டீர், எனக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க, பார்த்து குழந்தைக்காக கேட்குறீங்க, கற்பத்தின் கனியை தந்துட்டீங்க, நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேலைக்காக காத்திருக்க வேலையை கொடுத்துட்டீங்க, நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீட்டுக்காக வீட்டையை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் செய்து முடிப்பார். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாம எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க சிந்தை இருதயத்தை ஆளக்கடுவதுன்னு பிலிப்பியர் 4:6-7 சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்படித்தான் கவலைப்படுறதை நிறுத்திட்டு ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிடணும். ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். தேவனை மகிமைப்படுத்தும் போது உங்களுக்குரிய எல்லாவற்றின் மீது மகிமையின் காவல் வைக்கப்படும். நான் ஒவ்வொரு செய்தியிலையும் சொல்லிட்டு இருக்கேன், கீழ்ப்படிங்க. சில பேர் நீங்க போன்ல கூப்பிடுறீங்க, ஜெபிச்சதுக்கு முன்னாடி நீங்க உங்க விண்ணப்பத்தெல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபிச்சதுக்கு அப்புறமும் நான் உடனே போனை ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா திருப்பி புளிச்ச மாதிரி மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைங்க, போன் கிடைக்கதே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. கிடைச்சதுன்னா கர்த்தர் இப்பொழுது எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிச்சிட்டீங்கன்னா உடனே செஞ்சிருவார். அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் கொடுத்தேன், ஃபோன் நம்பர், அவங்க உங்ககிட்ட ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சு, எனக்கு நடக்கலையே. நான் அப்போதான் சொன்னேன், அவங்கள்ட்ட முழு இருதயத்தோட விசுவாசம் இருந்து நடந்துருச்சு, உங்களுக்கு சந்தேகமா இருக்கு விசுவாசம், அதனால நடக்கலை. குற்றப்படுத்தாதீங்க மற்றவங்கள. ஆண்டவர் நல்லவர். அவர் ஒருத்தர் செய்து ஒருத்தர் செய்யாம இருக்கவே மாட்டார். பட்சபாதம் இல்லாத அவர் பட்சபாதமே பார்க்க மாட்டாருங்க. அவர் அவ்வளவு அன்புள்ள தேவன். நீங்க கேட்டா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன், நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்லிட்டார்ல, அதனால நிச்சயமா செய்வார்னு விசுவாசிங்க. இதுதான் இங்க ரூத்தை போல பிடித்துக் கொள்ளணும். எல்லாவற்றையும் விட்டு மோவாபிய தெய்வமான காமோசையும் விட்டு கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் உன்னதமானவரின் சட்டிக்குள்ளே அடைக்கலம் புகுந்தாள். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இரவு நகமையோட குடும்ப ஜெபம் செய்திருப்பாள், நிச்சயமா செஞ்சிருப்பா. கர்த்தரை ஆடி பாடி துதித்து மகிழ்ந்திருக்க கூடும். ஜெபிப்பது ஒரு பெரிய ஆனந்த பாக்கிய அனுபவம். கர்த்தரை பாடி துதிப்பது என்பது பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். அதுதான் சொல்றாரு, நம்பிக்கையுமே உனக்கு பலனா இருக்கும்னு சொல்லியிருக்குது வேதத்துல. அதே மாதிரி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதே உனக்கு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிசாசு என்ன பண்றான்? அவன் சந்தோஷத்தை அப்படி ஸ்டாப் போட்டு உறிஞ்சி எடுத்துடுறான். ஒரே துக்கமா இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி அண்ணால் அதுக்கப்புறம் துக்குமுகமா இருக்கல, என் ஜபம் கேட்கப்பட்டாச்சு, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, உங்க காரியம் உடனே நடக்கும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ரூத் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, அவருடைய கண்கள் நித்தியமானவைகளையே நோக்கி இருந்தது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து கண்களை ஏறெடுத்தால் தன்னுடைய வருங்காலத்தை ஆசீர்வதிக்கும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அன்றைக்கு வருங்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் பயப்படாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதே, பெருக செய்வதே, நீ சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதே அவருக்கு பிரியம். அதை நினைத்து பற்றி பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்துங்க.
எல்லா தன்னுடைய வருங்காலத்தை ஆசீர்வதிக்கும் தேவனை பற்றி கொள்ளுங்க. என் நேசர் என்னுடைய, நான் அவருடைய என்று தீர்மானித்தார். முன்பு சிருஷ்டிகளையும் விக்கிரங்களையும் அருவப்படையும் தொழுகிற அவள் ஜீவனுள்ள தேவனை நாடி தேடி ஓடினாள். அதனால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு பேசினார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விண்ணப்பத்தை அங்கீகரித்து உங்களுக்கு பதிலை கொடுத்து விட்டார். விசுவாசிங்க. உங்களுக்காக ஆயத்தமாக்கி எல்லாத்தையும் கர்த்தர் செய்து முடித்து இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்க வீட்டில் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் இயேசு நாமத்தால் நடந்தது என்று தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காணச்சவர். ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, மட்டுமா நீர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. பிள்ளைகளோடு நீர் ஆண்டவர் எப்படி ரூத்துமை பற்றி உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும்போது அவருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ரூத்தை போல உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ரீ பலி ஹம்பு ரக்கல தூஷந்தூரிக்கவா. சார்லஸ், சோர்ந்து போகாதே. வேலை இல்லாமல் 3 வருடமாய் தவித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறு. ஸ்தோத்தரிக்க ஆரம்பி. பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் நடப்பதை உன் கண்கள் காணும். சுந்தர்ராஜ், சோர்ந்து போகாது. சரீர பலகின நிமித்தம் அடிக்கடியா சொல்கிறான், இருப்பதை விட சாவது நல்லது என்று புலம்புகிறார். இந்த வார்த்தையை எடுத்து போடு. நீ ஏன் உன் காலத்துக்கு முன்னே சாக வேண்டும்? கர்த்தர் கரம் கூட இருந்து உன் ஆயுசு நாட்களை பெருகச் செய்வேன், உங்க சுகப்படுத்தி பலப்படுத்தி உன்னை காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி. உஷபி லதுரி கபல் அதுரி பியூலா டேவிஸ், சோர்ந்து போகாது. கற்பப்பையில் இருக்கிற பலகீனத்து நிமித்தம் அடிக்கடியாய் சொல்ல, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வருஷம் போல் கழிந்து போகிறது என்று புலம்புகிறாய். செவிடுமான பலவீனத்தினாலும் அசுத்தமான கரத்தை நம்மளுடைய யூட்ரஸ் என்று கட்டளை கொடுக்கிறேன். மகள் வேதனை நீங்கி சுகமாயட்டும். இயேசுவின் நாம மகிமைப்படும்படிய அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லிபலி ஹபிலி ஷிம்பி ரிஹல தூரி கந்தூரிக்கவ. ஸ்ரீதரன், சோர்ந்து போகாதே. குடும்பத்தின் சூழ்நிலைகளால் மிகவும் வாடி வதங்கி போய் காணப்படுகிறார். கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து பலம் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபித்து காட்ட இந்த தருணத்தை நீ பயன்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்ய காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசி. உஷபில் அதுரிக்கப. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரையும் பேர் பெற ஆசீர்வதித்து காத்துக்கொள். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.